அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம். அந்த செயலை செய்யும் பொழுது அதனால் அனுபவிப்பவர்கள், அதாவது அந்த செயலை தவறா சரியா என்பது அது பார்ப்பவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. இப்போ நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவர் கரெக்டாக பண்ணுறாரு, அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது தவறு, அவர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம செய்கிற ஒரு செயலை யாராவது நம்மளை பழி சுமத்தினாங்க அப்படின்னா, அது யாராவது நம்மளை பழி சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம யோசிக்கணும், நம்ம செய்தது கரெக்டாக. நம்ம செய்தது கரெக்டுன்னு நமக்கு தெரிஞ்சால் அதை விட்டுடணும். மற்றவங்க நம்ம மேலே பழி சொல்கிறத விட்டுடணும். அல்லது நம்ம செய்து தப்புன்னு தெரிஞ்சால் நம்ம திருத்திக்கணும். அதே நேரத்தில் மற்றவங்க நம்ம மேலே பழி சொல்லும் பொழுது அவங்கள நம்ம திருப்பி பழி வாங்கிறதாவோ அல்லது அதை நியாயப்படுத்தவோ நம்ம கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல் மற்றவங்க பார்க்கறதுக்கு அவங்களோட கண்ணோட்டத்தில் அது தப்பாக தெரியும். அதனால நம்மளை தப்பாக சொல்கிறாங்க. அப்படி தப்பாக சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அமைதியாகிடணும். காலப்போக்கில் அதை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக அதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ, நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுடைய செயல்களை யாராவது தப்பாவோ பழித்தோ பேசினால் கண்டிப்பாக அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம். அவர்களை மன்னிச்சுட்டு திருப்பி அவங்க நம்ம நல்லதே பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லதே செய்யுங்க, நமக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா நம்ம திருப்பி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நம்மளை பழி சொல்லுபவர்களோ அல்லது நமக்கு தீங்கு செய்பவர்களுக்கு மன்னிப்பே நமக்கு கொடுப்பதே அவருக்கு ஒரு பெரிய தண்டனை. அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அது இறைவனுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உள்ளது. ஆக நமக்கு யார் தீங்கு செய்தாலும் பழி செய்தாலும் பழி சொன்னாலும் அவர்களை மன்னித்து மீண்டும் அவர்களுக்கு நன்மை செய்வதே நம்முடைய தர்மமாகும். சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி.